நீ பண்ணது போதும், ஆடினது ஆட்டம், ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்னன்ற மாதிரி திமுகவினர் அவ்வளோ மோசமாக நடந்ததால் தான் காதை முறுக்கி தூக்கி அடிச்சிருவாங்க 5வது வருஷம். முதல்வர் வேட்பாளர்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. திமுகவின் முதல்வர் வேட்பாளர் யாரா இருந்தாரு? ஸ்டாலின் இருந்தாரு. சரி, இப்போ அவரே எம்எல்ஏவா ஆகலைன்னா எப்படி முதல்வர் வேட்பாளர் ஆவார்? இப்போ இந்த கான்செப்டில் இருக்கிற ஃப்ளாட் புரியுதுங்களா? ஒரு ஆள் எம்எல்ஏ ஆன பிறகு தாங்க முதல்வரை பற்றி பேச முடியும். சார் இங்கே விசில் சின்னம் எத்தனாவது சீரியலில் இருக்குது சார் பேலட்லன்னாங்க. எனக்கு தெரியாது. அப்புறம் அங்கே ஒட்டி இருந்தாங்க, நான் பார்த்துட்டு 6வது இடத்துல இருக்குமா. இத்தனைக்கும் இங்கே ஆதவ் அர்ஜுனா தான் தாவேகாவினுடைய கேண்டிடேட்டு. ஆதவ் அர்ஜுனா ரொம்ப பிரபலமான ஆள், பேர் தெரியாத ஆள் இல்லை, முகம் தெரியாத ஆள் இல்லை, ஊடகத்தில் ரொம்ப எல்லாருக்கும் அறிமுகமான ஆள். இப்போ அவர் நிற்கிற தொகுதியிலேயே அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படல. விசில் சின்னம் எங்கே இருக்குது, எத்தனாவது இருக்குது பேலட்லன்னு கேட்குறாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா தொகுதி வில்லிவாக்கத்திலே இந்த கதினா வேறு தொகுதிகளில் இருக்கிறவங்களுக்கா இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. திமுகவின் கிளை செயலாளர்கள், நகரச் செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள் சொல்கிறாங்க சேகர் பாபுவால் ஸ்டாலின் தோத்தார்னு. பெண்கள் பூரா எங்களுக்கு தான் அப்படின்னு அடித்து சொன்னாங்களா இல்லையா? கண்டிப்பாக. ரைட். ஆனால் 23 பெண்கள் எம்எல்ஏவாக ஆயிருக்காங்க தமிழ்நாட்டு தேர்தலில். ஒரு பெண் கூட கிடையாது திமுகவில். இத்தனைக்கும் கனிமொழி அவங்க மகளிர் அணியினுடைய மாபெரும் தலைவி, ஒரே ஒரு பெண் கூட கிடையாது எம்எல்ஏவா. ஆனால் நேற்று வந்த கட்சி தாவேகா 13 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க பெண்கள். ஸ்டாலின் ஆட்சி என்பது அலங்கோலமான ஆட்சி தாங்க. அதுக்கு மக்கள் தண்டிச்சாங்க. வேற என்ன முத்தம் கொடுக்கணுன்றீங்களா? ஜாம்பவான் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். இப்போ இருக்கிற சூழ்நிலை நிறைய பேர் வேட்பாளர் முகமே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே விஜய்க்காக மட்டுமே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, வேட்பாளரை தெரியாமல் போட்டாங்கன்றதை விட முதல்வராக விஜய் ஆகணுன்றதுக்காக போட்டிருக்காங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? இந்த 2 கட்சிகள் ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது. புதுசாக வந்திருக்கிற விஜய் வரணும், அவர் மக்களுக்கு நல்லது செய்வார் நம்புகிறாங்க. அதுக்கு இந்த ஊரில் எந்த சின்னத்துக்கு போட்டால் போடுறாங்க, அவ்வளோதான். அதாவது நேரடி தேர்தல் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னுவாங்க, ஜனாதிபதி தேர்தல் மாதிரி. இப்போ அமெரிக்காவில் ஜனாதிபதி நேராக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க, அதிகாரம் மிக்கவராக இருப்பார். அதுபோல் இன்றைக்கி முதல்வர் வேட்பாளர் தான் இறுதி செய்யக்கூடிய ஆளாக மாறிட்டாங்க. முன்னால் அப்படி கிடையாது. முதல்வர் வேட்பாளர்ன்ற கான்செப்டே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சி கூட்டத்தில் கலந்துக்கின்னு அவங்கள ஒரு ஆளை தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க, அவர் தான் முதல்வர் ஆவார். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. முதல்வர் வேட்பாளர்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. திமுகவின் முதல்வர் வேட்பாளர் யாரா இருந்தாரு? ஸ்டாலின் இருந்தாரு. சரி, இப்போ அவரே எம்எல்ஏவா ஆகலைன்னா எப்படி முதல்வர் வேட்பாளர் ஆவார்? இப்போ இந்த கான்செப்டில் இருக்கிற ஃப்ளாட் புரியுதுங்களா? ஒரு ஆள் எம்எல்ஏ ஆன பிறகு தாங்க முதல்வரை பற்றி பேச முடியும். டைரக்டாக முதல்வர் ஆகணும்னு பேசுகிறாங்களா? அது எந்த வகையில் நியாயம்? அதனால் இன்னைக்கு மாற்றங்கள் இருக்கு அரசியலில். அதனால் மக்கள் விஜய் முதல்வராக வரணும். அதுக்கு இங்கே யார்? எங்கிட்டயே எங்கள் வாக்கு சாவடியில் நான் வாக்கு போட காத்துட்டு இருக்கும்போது வயதான தம்பதி வந்தாங்க, ஒருத்தர் ஆணும் பெண்ணும். எங்கிட்ட அவங்க இதுதான் கேட்டாங்க, சார் இங்கே விசில் சின்னம் எத்தனாவது சீரியலில் இருக்குது சார் பேலட்லன்னாங்க. எனக்கு தெரியாது. அப்புறம் அங்கே ஒட்டி இருந்தாங்க, நான் பார்த்துட்டு 6வது இடத்துல இருக்குமா. இத்தனைக்கும் இங்கே ஆதவ் அர்ஜுனா தான் தாவேகாவினுடைய கேண்டிடேட்டு. ஆதவ் அர்ஜுனா ரொம்ப பிரபலமான ஆள், பேர் தெரியாத ஆள் இல்லை, முகம் தெரியாத ஆள் இல்லை, ஊடகத்தில் ரொம்ப எல்லாருக்கும் அறிமுகமான ஆள். இப்போ அவர் நிற்கிற தொகுதியிலேயே அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படல. விசில் சின்னம் எங்கே இருக்குது, எத்தனாவது இருக்குது பேலட்லன்னு கேட்குறாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா தொகுதி வில்லிவாக்கத்திலே இந்த கதினா
வேறு வேறு தொகுதிகளில் இருக்கிறவங்களுக்கா இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. எங்களுக்கு விஜய் முதல்வர் ஆகணும், தாவேக்கா ஆட்சிக்கு வரணும், ஆளுங்கட்சி ஆகணும், திமுக ஆட்சி அதிகாரத்திலேருந்து பிடுங்கி எறியப்பட வேண்டும். இதுக்கு இந்த தொகுதியில் எந்த சின்னம்? சின்னம் பிரதானமாக போச்சு, ஆள் பிரதானமாக ஆகலை, நோக்கம் பிரதானமாச்சு. நோக்கம் என்ன? விஜய் அல்டிமேட்டாக சிஎம் ஆகணும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் முறையில் மக்கள் சிந்தனையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. கண்டிப்பாக. அதே மாதிரி பாருங்க சார், இப்போ சேகர் பாபு அவர்களை நிறைய குறை சொல்லி கொண்டிருக்காங்க. ஏன்னா ஸ்டாலின் தோத்ததுக்கு அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி. ஆனா அவரு ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? யார் சொல்றது? கள நிலவரத்தின் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா சேகர் பாபு மேல இது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு எழுந்துருக்கு. கள நிலவரத்துல அரசியல் விமர்சகர்கள் இது போன்ற நான் 2-3 பேர் இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்க சொன்னதும் இதுதான். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா கள நிலவர பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா அவர் கூடவே இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றேன். அரசியல் விமர்சகர்கள்லாம் ரூமில் உட்காந்துன்னு சொல்கிறாங்க, திமுகவின் கிளை செயலாளர்கள், நகர செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் சொல்கிறாங்க சேகர் பாபுவால் ஸ்டாலின் தோத்தார்னு. முன்னாள் எம்எல்ஏவான எண்ணூரில் பரந்தாமன் இருந்தார்ல, சேகர் பாபு தான் அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவர் இவரை எதிர்க்கிறாருன்றதால அவருக்கு சீட்டு கொடுக்காம போனார். அவர் நேற்று பகிரங்கமாக சொல்கிறாரு, முதல்வர் இந்த ஸ்டாலின் தோத்ததுக்கு முக்கிய காரணமே சேகர் பாபு தான். அப்போ குளத்தூர்ல செஞ்ச நன்மைகள்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா? ஆமாம், மறந்துட்டாங்க. அதை விட பெருசாக இரு கோடுகள் தத்துவம் தான். ஒரு கோடை அழிக்காம சின்ன கோடை ஆக்கணும்னா பக்கத்தில் பெரிய கோடு போட்டுற வேண்டியது தான். அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எவ்வளோ ஐரணி பாருங்கள். முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இந்த தேர்தல் இருக்குது. பெண்கள் வாக்குகள் பூரா எங்களுக்கு தான். ஏன்னா நாங்கள் உரிமை தொகை 1.5 கோடி கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் ஃப்ரீ பஸ் விட்டாச்சு. அப்புறம் நாம் முதல்வர் இது காலை உணவு, அந்த உணவுன்னு பெண்கள் பூரா எங்களுக்கு தான் அப்படின்னு அடித்து சொன்னாங்களா இல்லையா? கண்டிப்பாக. ரைட். ஆனால் 23 பெண்கள் எம்எல்ஏவாக ஆயிருக்காங்க தமிழ்நாட்டு தேர்தலில். ஒரு பெண் கூட கிடையாது திமுகவில். இத்தனைக்கும் கனிமொழி அவங்க மகளிர் அணியினுடைய மாபெரும் தலைவி, ஒரே ஒரு பெண் கூட கிடையாது எம்எல்ஏவா. ஆனால் நேற்று வந்த கட்சி தாவேக்கா 13 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க பெண்கள். மற்ற எல்லா கட்சி அதிமுக, நம்ம இது என்ன காங்கிரஸு, அப்புறம் இந்த தேமுதிக, பாமக, சௌமியா அன்புமணி, தேமுதிகவில் இவங்க நம்ம பிரேமலதா, எல்லா கட்சியிலையும் 1, 2, 5, தாவேக்கால 13 பேர். ஒரே ஒரு பெண் எம்எல்ஏ கூட ஜெயிக்கலைங்க திமுகவில். பெண்கள் வாக்கு எங்களுக்கு தான். நீங்கள் ஸோ பெண்களுடைய ஆத்திரம், கோபம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் ஸ்டாலின் ஆட்சி என்பது அலங்கோலமான ஆட்சி தாங்க. அதுக்கு மக்கள் தண்டிச்சாங்க. வேற என்ன முத்தம் கொடுக்கணுன்றீங்களா? மக்கள் தேர்தல் வந்தால் அவங்க ஆய்வு பண்ணுவாங்க, தராசில் நிறுத்துவாங்க, இந்த ஆள் தொடரணுமா, இந்த ஆளை தூக்கணுமான்னு. அப்போ இன்றைக்கி மக்கள் ஓவர்வெல்மிங்காக ஓட்டு போட்டாங்க. எந்த அளவுக்குன்னா முதல்வராக வரணும்னு சொல்கிறவரை சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக்க மாட்டோன்ட்டாங்க. அதனால் இந்த அரசியல் ரொம்ப விசில் புரட்சி தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக. அதே மாதிரி சார், இப்போ அறநிலைத்துறையை பார்த்தீங்க அப்படின்னா சேகர்பாபு வசம் இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அது இந்த ஆட்சியில் எப்படி இருக்க போகுது? தாவேக்கா ஆட்சியில் சட்டியில் இருக்கிறது தான் நாங்கள் அகப்பையில் வரோம். சேகர் பாபு பேசிக்கலி ஒரு ரவுடி எலிமெண்ட்டு. ஆனால் அவர் தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்காரு. இல்லை, எவ்வளோ ரவுடிங்க, எவ்வளோ தப்பான ஆளுங்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இதனால அவங்க தேர்தலில் ஜெயிக்கிறதே ஒரு ஆளை நல்லவன் ஆக்கிடுமா? காமராஜர் தோத்து இருக்கிறாரு, அண்ணாதுரை தோத்து இருக்காரு, இப்போ ஸ்டாலின் தோத்து இருக்காரு. வென்றவர்களெல்லாம் புத்திசாலிகள், வென்றவர்கள்லாம் நல்லவர்கள்னா அந்த தியரை நான் ஏற்றுக்க மாட்டேன். அதாவது அவர் நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அவர் துறைமுகம் தொகுதியில் மிரட்டி இருக்கார். இப்போ இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு தகவல், அவர் அந்த வட மாநிலத்தவர்கள் அவருக்கு எதிராக போன வாட்டி ஓட்டு போட்ட அந்த பகுதிகளெலாம் போய் முதல் நாள் மிரட்டி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. கொன்னுடுவேன், இல்லை உங்களதெல்லாம் அன்அப்ரூவ்டு, நான் ஆட்சிக்கு வந்தோம்னா இதெல்லாம் காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு. அதனால்
சேகர் பாபு ஜெயிச்சார் என்பதை விட அவர் எப்படி ஜெயிச்சார், என்ன பண்ணி ஜெயிச்சார்ன்றது தான் காரணமே தவிர அதை தான் நம்ம பண்ணோம். அதனால் சேகர் பாபு பணம் நிறைய செலவு பண்ணியிருக்காரு, மிரட்டி இருக்காரு, அச்சுறுத்தி இருக்காரு, அரசு எந்திரத்தை பயன்படுத்தியிருக்காரு. அதனால் அவர் ஜெயிச்சிட்டார்ன்றதாலே புனிதராகவோ மக்கள் நலம் விரும்பியாவோ ஆக மாட்டார். என்னோட இறுதி கேள்வி, இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு ஒன்றுமே தெரியாது, அரசியலே தெரியாது, என்ன பண்ண போறார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை வந்துட்டு திமுக தரப்புலாம் முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்னவாக இருக்க போகிறது? முதல்வர் விஜயாக எல்லாம் தெரிஞ்ச அரசியல் தெரிஞ்ச திமுகவினர் ஏன் இப்படி தலை குப்புற விழுந்து கிடக்குறாங்க? திமுகவுக்கு செகண்ட் டைம் ஆட்சி பண்ணுற அந்த உரிமையை மக்கள் எப்போவாது கொடுத்துருக்காங்களா? 1971க்கு அப்புறம் நெவர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு திமுக எவர் கெட் ரீஎலெக்டட். ஒரு முறை ஆட்சி பண்ணாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. 5வது வருஷம் காலரை பிடிச்சி மக்கள் எப்போ போதுமா, நீ பண்ணது போதும், ஆடினது ஆட்டம், ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்னன்ற மாதிரி திமுகவினர் அவ்வளோ மோசமாக நடந்ததால் தான் காதை முறுக்கி தூக்கி அடிச்சிருவாங்க 5வது வருஷம். ஆனால் அதிமுகவில் எம்ஜிஆர் 3 வாட்டி ஜெயிச்சிருக்கார் தொடர்ச்சியாக, ஜெயலலிதா 2 வாட்டி 11 அது 6 11. அதனால் வந்துங்க திமுக வந்துங்க ஒரு மக்கள் நலத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி இல்லை. அவங்க மக்கள் நலன், இன்ப நிதி, உதயநிதி, இதுதான். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பணபலத்தை பயன்படுத்தி சில திமுககாரங்க ஜெயிச்சிருக்காங்க, நான் இல்லைன்னு. இப்போ KN நேரு பின்னாலேயே போயிட்டு இருந்தால் டக்குன்னு மேலே வந்துட்டார். செந்தில் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி, அவர் கரூரில் நின்னா தோல்வி நிச்சயம்ட்டு பயந்துட்டு கோயம்புத்தூர் தெற்குக்கு ஓடினார். அங்கே என்ன பண்ணார், 10,000 ரூபாய் வரை கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூரில் நண்பர்கள் சொல்கிறாங்க. இந்த இது ஜெயிச்சிருக்காருங்களா, அவர் பேர் என்ன, குன்னத்தில், அரியலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் சிவசங்கர். அந்த வில்லேஜ்லேருந்தே சொன்னாங்க, வண்டி வண்டியே வந்து இறங்கி இருக்குது ராத்திரியா, கிரைண்டர், மிக்சி எல்லாம் மக்களுக்கு. எந்த அளவுக்கு சொன்னாரான்னா, எத்தனை பெண்கள் இருக்காங்களோ ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்துக்கு கிடையாது, 4 பெண்கள் தான் 4 ஃப்ரிட்ஜி வைக்கிறதுக்கே இடம் இல்லைன்றாங்களாம், குக்கரு. நான் இதெல்லாம் கற்பனையில் சொல்ல, அந்த ஊர்க்காரங்க சொன்னதை தான் சொல்கிறேன். இது நடந்தது. தேர்தல் ஆணையம் ஒரு இழவும் பண்ணல, வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. சும்மா பாவம் தொழில் பண்ணுறதுக்காக 50,000 60,000 எடுத்துன்னு போனான்னா அதை பிடுங்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் கோடிகளை கொட்டினார்கள். இப்போ மதுரையில் மூர்த்தின்னு ஒரு அமைச்சர், பத்திரப்பதிவு அமைச்சர், அவர் தான் தாதா மதுரைக்கு. அவரே தோத்துட்டாரா? அவர் செலவு பண்ணலையா? பணம் கொடுக்கலையா? பணம் கொடுத்தாலும் போடான்ட்டாங்க. பழனிவேல் தியாகராஜன் அற்புதமான திறமசாலி, முன்னாள் நிதி அமைச்சர், அவர் தோத்துட்டார் மதுரையில். அதனாலங்க இவங்களை பொறுத்தவரையில் மக்கள் சரியான தீர்ப்பு அடி கொடுத்துருக்காங்க. இது இவருக்கு விழுந்தது, அவருக்கு ஏன் விழலை, இதனால தான் விழுந்ததில்லை. பல காரணங்களால் திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய எதிர்காலம் இப்போ இந்த கூட்டணி உடையிறதால காங்கிரஸ் உள்பட கம்யூனிஸ்ட் உள்பட அவங்க இனிமேல் எழுந்து நிற்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.